டேஸ்டியான மில்லட் சாம்பார் சாதம் எப்படி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு வரகரிசி, 1/2 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து பிரிஞ்சதையும் 2 பச்சை மிளகாய், 10 பல் சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வதங்கணுமையும் நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ண துவரம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். நம்ம எடுத்திருக்க வரகரிசியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் நல்லா தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா குலைவாக வரும். தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா துவரம் பருப்பை குக் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். 20 to 25 மினிட்ஸில் இந்தளவு நல்லா குக் ஆகி வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் ஆற விட்டால் இந்தளவு திக் ஆகிடும். டேஸ்டியான மில்லட் சாம்பார் சாதம் ரெடி. இது கூட கொஞ்சமாக அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சாம்பார் சாதம் ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த ரைஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும்.